கருவாடு சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய முக்கிய நன்மைகள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ கருவாடு அப்படின்னாலே நிறைய பேருக்கு பிடிக்காது. அது பயங்கரமாக கப்படிக்குப்பா அதெல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு. ஆனால் சரியான முறையில் அதை வந்து சமைச்சு சாப்பிடும் பொழுது சுவையும் நல்லாயிருக்கும், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமும் ஜாஸ்தி. அப்படி கருவாடு சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளில் நம்பர் 1 முக்கியமான நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருவாட்டில் இருக்கக்கூடிய புரதங்கள் நம்மளுடைய எலும்புகளை வந்து வலுப்படுத்தும், தசைகளுக்கும் அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ போன்ஸ் அண்ட் மசில்ஸ் இது எல்லாத்துக்குமே கருவாடு ரொம்ப ரொம்ப நல்லது, நீங்க சாப்பிடலாம். நம்பர் 2, இதுல ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைஞ்சிருக்கு. இது இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. பொதுவாவே சில மீன்கள்ல ஒமேகா 3 கொழுப்பு ஜாஸ்தியா இருக்கும், அதை சாப்பிடுறது நம்மளுக்கு நல்லது. கருவாடு அப்படின்னு வரும்பொழுது நீங்க கருவாடா சாப்பிட்டாலுமே அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 3, இதுல வைட்டமின் B12 அதிகமா இருக்கிறதுனால மூளையுடைய திறனுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் பொட்டாசியம் நல்லா இருக்கிறதுனால நரம்பு மண்டலத்தையும் இது வலுப்படுத்துமா. இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்குது. அதனால சில நேரங்கள்ல கோல்டு மாதிரிலாம் இருக்கும் பொழுது கருவாடு நல்லா காரசாரமா வச்சு சாப்பிடுவாங்க. அது வந்து சட்டுன்னு அந்த கோல்டு கூட வந்துட்டு விளக்கிடும். அண்ட் முக்கியமா அடுத்து வந்து கருவாட்டில் இருக்கக்கூடிய கால்சியம் வந்து பல்லுக்கும் போன்ஸுக்கும் ரொம்ப நல்லது. அண்ட் முக்கியமா அந்த கருவாட்டில் இருக்கக்கூடிய கால்சியம் பல்லுக்கும் போன்ஸுக்கும் ரொம்ப நல்லது. பெண்களுடைய ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதா. சிறுநீர் பை தொடர்பான பிரச்சனைகளுக்கும் இது பெண்களுக்கு ரொம்பவுமே நல்லது செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான பல நன்மைகள் இந்த கருவாட்டில் இருக்குது. அண்ட் அதனுடைய டேஸ்ட் பிடிக்காதவங்க கூட சரியான முறையில் அதை வந்துட்டு வாஷ் பண்ணி அதை கரெக்டாக குக் பண்ணி, சில பேருக்கு குழம்பு பிடிக்கும், சில பேருக்கு குழம்பு பிடிக்காது, ஃப்ரை பிடிக்கும். என்ன மாதிரி முறையில் உங்களுக்கு சாப்பிட பிடிக்குதோ, ஹெல்தியான வெர்ஷன் நீங்கள் எப்படி சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்களோ நீங்கள் தாராளமாக கருவாடு ஒன்ஸ் இன் அ வைல் எடுத்துக்கலாம். நான்வெஜ் அப்படின்றது சிக்கன், மட்டன், ஃபிஷ், கிராப்னு எல்லாம் போகும்போது இன்னைக்காவது இந்த கருவாடையும் எடுத்து பாருங்க. உங்களுக்கு நிறைய நிறைய நன்மைகள் வந்துட்டு இது கொடுக்குது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் ரியா என் கூட ஷேர் பண்ணலாம். அத்திப்பழம் ஜூஸ் குடிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றது தான் முக்கியமா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அத்திப்பழம் அப்படின்றது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நிறைய நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு பழமா பார்க்கப்படுது. இதுல நீங்க ஜூஸ் பண்ணி குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அத்திப்பழத்துல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீட்டா கேரோட்டின் இருக்கு, விட்டமின் B6, B1, B2, B3 எல்லாம் இருக்கு. அண்ட் ஆல்சோ நார்ச்சத்து இதுல அதிகமாக இருக்குது. இதோட சேர்த்து பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம் மாதிரியான பல ஊட்டச்சத்துக்களுமே இருக்கு. இவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த இந்த அத்திப்பழத்தை நீங்க ஜூஸ் போட்டு தொடர்ந்து குடிச்சிட்டு வரதுனால நம்பர் 1 உங்களுக்கு முக்கிய என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைவலியில இருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் முக்கியமா ஒற்றை தலைவலினால ரொம்ப நாட்களா நீங்க அவதிப்பட்டு இருக்கீங்கன்னா தொடர்ந்து அத்திப்பழம் ஜூஸ் குடிச்சிட்டு வாங்க. தூக்கமின்மையில இருந்தும் உங்களுக்கு இது விடுதலை கொடுக்குது. நம்பர் 2, இயற்கையாவே இதுல நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால நீடித்த மலச்சிக்கல் பிரச்சனையில இருந்து இது வந்து விடுதலை கொடுக்குது. சோ உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ரொம்ப நாளா இருக்குது அப்படின்னா அத்திப்பழம் ஜூஸ் தொடர்ந்து குடிச்சிட்டு வரலாம். நம்பர் 3, இந்த அத்திப்பழம் ஜூஸ்ல ஆன்டியூரோலித்தியா மற்றும் டயூரிட்டிக் பண்புகள் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறுநீர் மற்றும் பித்தப்பைகள்ல ஏற்படக்கூடிய கற்களை வந்து அகற்றுதான். நம்பர் 4, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் உடல் எடை அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த அத்திப்பழ ஜூஸை நீங்க தொடர்ந்து குடிச்சிட்டு வரலாம். அடுத்ததா இதுல வைட்டமின்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால அல்சைமர்ஸ் மாதிரியான பிரச்சனை ஃபியூச்சர்ல வராம இருக்கிறதுக்கும் இது வந்து ஒரு பிரிவென்ஷனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஆக்சிஜனேட்டரியா செயல்படக்கூடிய பினோலிக் கலவைகள் அதிகமா இருக்கிறதுனால நம்ம சருமத்துக்கும் நிறைய பாதுகாப்பு கொடுக்குது. சரும பொலிவையும் இது கொடுக்குதாம். இப்படியே சரும ஆரோக்கியத்துல இருந்து குடல் ஆரோக்கியம் வரைக்கும் ஹோல் பாடியில இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இந்த அத்திப்பழம் ஒரு சொல்யூஷனா அமைஞ்சிருக்கு. அத்திப்பழம் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற பட்சத்துல நல்லா வந்து அது குவாலிட்டியான செல்லர் கிட்ட நீங்க தேடி கண்டுபிடிச்சு வாங்கி வச்சுக்கோங்க. அதுல ஜூஸ் பண்ணி ஒன்ஸ் இன் அ வைல் நீங்க குடிச்சிட்டு வர இவ்வளவு நன்மைகள் அதுல கிடைக்குது. அண்ட் இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.